பேச மறந்த அம்மா உணவகங்கள், விஜய் கையில் எடுப்பதன் அரசியல் பின்னணி. தமிழகம் முழுவதும் இருக்கிற அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் அங்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை மேம்படுத்தவும் முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சாமானிய மக்களுடன் தொடர்புடைய 620 அம்மா உணவகங்களை கவனிக்க வேண்டியது அவசியமான நடவடிக்கை தான் என்றாலும் இதுக்குள்ள விஜயின் நுண்ணிய அரசியல் இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே எந்த ஆட்சி வந்தாலும் திமுக அரசின் திட்டங்களை ஒதுக்கிவிட முடியாதுன்னு சொன்னாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அதன்படியே முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் தொடரும்னு பேரவையின் முதல் கூட்டத்திலேயே அறிவிச்சாரு முதல்வர் விஜய். அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் தாவேக ஆட்சியிலும் வழக்கம் போல தொடருது. இவை எல்லாமே திமுக அரசின் திட்டங்கள் தான். திமுக அரசில் கட்டணமின்றி விடியல் பயணம் சென்ற பெண்களும், நான் முதல்வன் புதுமை பெண் திட்டத்தால் பயன்பெற்ற மாணவ மாணவியரும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதா மாதம் கை நீட்டி வாங்கியவர்களும் கூட இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இவர்களின் அபிமானத்தை தக்க வைக்கவே இந்த திட்டங்களை தொடர அனுமதிச்சிருக்கிறாரு விஜய். ஒருவேளை இதுல ஏதாவது ஒன்றை நிறுத்தி இருந்தால் கூட திமுக அதை வச்சு அரசியல் செஞ்சிருக்கும். அதற்கு வாய்ப்பில்லாமல் செஞ்சிட்டாரு விஜய். அதே சமயம் இத்தனை நாளும் அதிமுகவுக்கு வாக்களிச்சு வந்த மக்களும் இம்முறை விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அமைக்க அதிமுகவின் ஆதரவை கோர வேண்டாம்னு விஜய் ஒதுக்கி வச்ச நிலையிலும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தனியாக வந்து தாவேக அரசுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. இவர்களையும் தேர்தலில் தனக்கு வாக்களிச்ச அதிமுக அபிமானிகளையும் மகிழ்விக்கும் விதமாவே அம்மா உணவகங்களை கையில எடுத்திருக்காரு விஜய். 2013ல தமிழகத்தில் அம்மா உணவகங்களுக்கு ஜெயலலிதா விதை போட்டாரு. ஆனா அவருக்கு பின்னால வந்த அதிமுக அரசு இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல ஏனோ அவ்வளவு மெனக்கிடல. ஜெயலலிதாவை பின்பற்றி உத்தராகண்டில் இந்திரா அம்மா போஜானலயா, டெல்லியில் அட்டல் உணவகங்கள், மேற்கு வங்கத்தில் மா உணவகங்கள், ஆந்திரத்தில் அண்ணா கேண்டீன், கர்நாடகத்தில் இந்திரா கேண்டீன், மத்திய பிரதேசத்துல தீன் தயாள் அந்தியோதயா ரசோய் யோஜனா என போட்டி போட்டுக்கிட்டு அரசு மலிவு விலை உணவகங்களை திறந்தார்கள். இதுல மேற்கு வங்கத்துல இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்க பாஜக அரசு மலிவு விலை உணவகத்துல 5 ரூபாய்க்கு மீன் சாப்பாடே தருவதா அறிவிச்சிருக்கு. மகளிர் விடியல் பயணத்தையும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் அமல்படுத்தியதுல பிற மாநிலங்களுக்கு தாங்கள் தான் முன்னோடின்னு மூச்சுக்கு 300 தரம் சொன்னது திமுக. ஆனா பிற மாநில அரசுகளின் மலிவு விலை உணவகங்களுக்கு எங்களோட அம்மா தான் முன்னோடின்னு பிரச்சாரம் செய்ய அதிமுகவுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. அதே சமயம் இந்த திட்டம் தனக்கு வாக்களிச்ச அடித்தட்டு மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை சரியா புரிஞ்சு கொண்டு அதற்கு புத்துயிரூட்ட முன் வந்திருக்கிறாரு விஜய். அதிமுக அனுதாபிகளை தன்பால் ஈர்க்கும் விஜயின் அரசியல் நுட்பமும் இதற்குள்ளே இருக்குது.